அன்புள்ள ஆண்டவரே, வாரத்தின் முதல் நாள் காலை வேளைக்காய் நன்றி. இந்த நாளில் பரிசுத்த ஞாயிறு ஆராதனைய ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து தொடர்ந்து இந்த நாளில் கர்த்தர்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறோம். இரக்கமுடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்வதாக குறைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறைவாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வசனத்தை கேட்கிற யாவரையும் கர்த்தர் இந்த நாளில் காயமுள்ள கரத்தை அவர்கள் மேல் வைத்து அவர்களை தொட்டு அவர்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு சுகத்தோடு விடுதலையோடு ஆண்டவரே அவர்களை மகிழ்ச்சியோடு அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம். கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42 அதிகாரம் 14வது வசனம். 16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல்கிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நான் நடத்துவேன். அல்லேலூயா. பாதை தெரியாத குருடர் முழு உலகம் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறார்கள். பழைய நாட்கள்ல எம்பி தேசத்துல வந்தது போல வாரைக்கு மேல வாரை, அடுத்து என்ன வரும்போதா இதெல்லாம் கதையாதான் வாசிருக்கோம். வேதம் ஒரு கதையை போல அதை வாசிருவோம் சந்தோஷமா. இந்த சீரீஸ் தெரியாம இருந்தோம். கொலை நோய், அடுத்து வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளினே ரொம்ப அற்பமானது. நோய் பயங்கரமானது. ஒரு சாதாரண வெட்டுக்கிளிக்கிற உலக பொழுது என்ன இருக்கு, பயந்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் எல்லாம் பாதை தெரியாத குருடர்கள். ஆனால் நாம் குருடராக இருந்தாலும் நம்மை நடத்துகிற ஆண்டவர் அவர் சர்வ வல்லவர், அண்டி வந்தவரை ஆதரிக்கிறவர், நம்பி வந்தவரை சரியான பாதையிலே நடத்துகிறவர், நம்மை அழைத்துக் கொண்டு போகிறவர், கரம் பிடித்து நடத்துகிறவர், நமக்கு பாதை காட்டுகிற ஆண்டவர். அல்லேலூயா. 40 வருடம் வனாந்திரத்திலே சரியான பாதை. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு முன்பாக சென்று அவர்கள் எங்கே போய் சேர வேண்டுமோ அங்கே போய் கரெக்டா கொண்டு போய் சேர்க்கிறவர். சாதாரண இடத்துல கொண்டு போய் சேர்க்கல. எந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்தாரு? கானானிலே கொண்டு போய் சேர்த்தார். பாடும் தேடும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம், கனிதருகிற தேசம், வானத்து மழை தண்ணீரை உறிஞ்சி கொடுக்கிற தேசம், கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்ட தேசம், வானத்து பணியினாலே ஆசீர்வாதம் பெறுகிற தேசம். அப்படிப்பட்ட தேசத்திற்கு இந்த அறியாத குருடர்களை, தகுதியில்லாத அந்த ஜனங்களை, அடிமைகளா இருந்தவர்களை ஆண்டவர் அவர்களை கரெக்டா நடத்தி வாழ்க்கையில் இருளை எல்லாம் தேவன் வெளிச்சமாக்கினார். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். உண்மை கைவிடாத அந்த ஒருபோதும் கைவிடாத நல்ல ஆண்டவருடைய கரங்களை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் நம்மை நடத்துகிற தேவன். எலியேசன் தான் கரெக்டா சரியான பேர் வச்சார். ஆதியாகமம் 24 அதிகாரத்துல 48வது வசனம். இப்பொழுது நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்கள் ஆனால் எனக்கு சொல்லுங்கள். இல்லை என்றால் அதையும் என் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு 24:42 தானா? நான் என் எஜமானுடைய சகோதரன் எலியேசர் ஆபிரகாமுடைய வேலைக்காரன் தலை குனிந்து கர்த்தரை
கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பல பெயரை நம்ம வைக்கலாம். அவர் என்ன பேர்? நம்மை நேர்வழியாய் நடத்துகிற ஆண்டவர். நீங்க யாருக்கும் தேவைப்படுது இந்த வார்த்தை. நம்மை நேர்வழியாய் சரியா நடத்துவார். திருமண காரியமானாலும், வேலை காரியமானாலும், படிக்கிற காரியமானாலும், எந்த காரியமானாலும் என்ன செய்வதென்று நமக்கு தெரியாத நேரத்தில் ஆண்டவரையே நம்பி நாம் அவரை சார்ந்து கொள்வோமானால், நம் குருடராக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம், அறியாதவர்களாக இருக்கலாம். இப்படி ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நேர்வழியாய் நடத்துகிறவர். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் பல தடவை நீங்க பிரசங்கம் கேட்டிருக்கீங்க. நானும் நிறைய முறை அதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். மிக ஒரு அருமையான ஒரு வேத பகுதி. ஆபிரகாம் தன்னுடைய வீட்டினுடைய வேலைக்காரர், தலைமை வேலைக்காரர் எலியேசரை அழைத்து தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியால், எலியேசர் இதுவரை பார்த்திராத ஒரு இடம், சீரிய தேசம், 520 மைல் காடு மலையெல்லாம் கடந்து போகணும். முன் பின்னால அந்த பாதையில அவர் போனதில்லை. எங்க போறதுன்னு தெரியாது. ஒரு ஜெபம் பண்ணி, என்னுடைய கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று சொல்லி தூதனை அனுப்பும்படியாய் ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டு தன்னுடைய வேலைக்காரனை 10 ஒட்டகங்களோடு அவர் அனுப்புகிறார். அது கரெக்டா எங்க வராது, எங்க போய் போடணுமோ அங்க போய் கரெக்டா போய் நிக்கிறாரு. அங்க போய் என்ன அடையாளம்லாம் கேட்டாரோ அந்த அடையாளம்லாம் கிடைக்கிறது. அறியாத இடத்துல யாரை தேடி போனாரோ அவன் அந்த பெண் சரியா கரெக்டா அந்த இடத்துல வந்தார். இங்க போனா அந்நிய தேசத்துல இருக்கிற அறியாத ஒரு இடத்துல அவருக்கு என்னென்ன கிடைச்சது? அவருக்கு தங்குவதற்கு இடம் கிடைத்தது, அவருக்கு நல்ல ஆகாரம் கிடைத்தது, அவர் வரவேற்கு ஆற்றல் கிடைத்தது. சாதாரண வரவேற்கல, எத்தனை ஆசீர்வதிக்கப்பட்டவரே. உமக்கும் நம்முடைய ஒட்டகங்களுக்கு கூட இடம் இருக்கு, ஒட்டகங்களுக்கு இடம் இருக்கு, ஒட்டகங்களுக்கும் தீவனம் இருக்கிறது, வேண்டிய மட்டும் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி சரியா நடத்தினார். நம்மை சரியாய் நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. இது தேவ செய்தியினுடைய பொறுப்புகள். பின்னால நம்ம பார்க்க போறோம். இதே போல எங்கே போகிறோம், ஏன் போகிறோம், நாம் போகிற இடங்கள்ல ஏதாவது ஆசீர்வாதமான பசையான காரியம் உண்டா, செழிப்பான காரியம் உண்டா, அங்கே போனால் ஏதாவது ஆதாயம் உண்டா என்பதெல்லாம் தெரியாமல் ஒருவன் மோவாப் தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்குள்ளே வந்தால் அவள்தான் ரூத். ரூத் ஆண்டவர் சரியா நடத்தினார். அதை குறித்து தான் பார்க்க போறோம். ஆண்டவர் நேர்வழியாய் நடத்துகிற தேவன், கோணலை செவ்வையாக்குறவர், இருளை வெளிச்சமாக்குறவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போவாசினுடைய வயல். என்ன வயல்? போவாசின் வயல். நம்ம ஆண்டவர் எங்க கொண்டு நடத்தி கொண்டு போவார்? போவாசின் வயலுக்கு நடத்தி கொண்டு போவார். இந்த ரூத் நமக்கு எல்லாம் தெரியும். இவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ, மோவாபிய பெண். ஆண்டவர் அறியாதவள். வேதம் மோவாபியரை சபித்திருக்கிறது. மோவாபியர் அருவருக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று கர்த்தரே பழைய ஏற்பாட்டில் இந்த ஜாதியை ஆண்டவர் ஒதுக்கி வைத்திருந்தார். அப்படிப்பட்ட விரும்பப்படாத ஒரு ஜாதி, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட, தேவனாலே வெறுக்கப்பட்ட அந்த மோவாபிய ஸ்திரீயின் மேலும் ஆண்டவர் இரக்கம் வைத்தார். காரணம் என்னன்னா, அவள் ஆண்டவர் மேலே கொண்டிருந்த தீராத அன்பு. நகோமி அவருடைய கணவனோடு 2 ஆண் பிள்ளைகளோடு பெத்லகேமை விட்டு
தாவீது பிறந்த அந்த அப்பத்தின் வீடாகிய தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்ம அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த பெத்லகேமை விட்டு அவள் பஞ்சம் பிழைக்கும்படி கர்த்தரால் வெறுக்கப்பட்ட ஒரு தேசத்திற்கு போனான். அங்க ஏதாவது கிடைக்கும் என்று. அல்லேலூயா. என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன வேதனை வந்தாலும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு சோதனை வந்தாலும் ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு விலகாத இருதயத்தை தேவன் நமக்கு கொடுப்பாராக. அப்படி ஆண்டவரை விட்டு விலகி போகும் பொழுதெல்லாம் நிச்சயமா நமக்கு என்ன கிடைக்கல? ஆசீர்வாதம் இல்லை. மோவாப் செழிப்பா இருக்கிறது. பெத்லகேமிலே பஞ்சம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது என்று வேதம் சொல்கிறது உண்மைதான். ஆனால் ஆண்டவரை தேடுகிற பாதையிலே ஒருவேளை அநேக கஷ்டமான வேதனையான பாதையில கூட தேவன் நம்மை நடத்துவது உண்டு. இந்த கஷ்டம்லாம் எங்களுக்கு எதற்கு? இந்த வேதனையெல்லாம் ஆண்டவரே ஏன் எங்களுக்கு அனுபவிச்சிருக்கீங்க என்று அநேக வேளையிலே நாம் வேதனைப்படுகிறோம். கடந்து வந்த பாதையை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்மை ஆண்டவர் நடத்தி வந்த பாதையெல்லாம் கடினமான பாதைகளை நினைத்து நாம் கவலைப்படுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் கோணலை சபையாக்குகிறவர். நாம் கடந்து வந்த இருளை எல்லாம் தேவன் பெரிய வெளிச்சமாக்குகிறவர். நான் நம்பி வந்த ஆண்டவர் அப்படி செய்கிற தேவன். உதாரணம் சொல்ல போனா யோசேப்பை ஆண்டவர் நேர்வழியாக நடத்தினார். யோசேப்பை குழிக்குள்ள தூக்கி போடும்போது தண்ணி இல்லாத வறண்ட குழி அதுல தூக்கி போடும்போது அவன் உள்ள விழுந்துகிட்டு அவன் என்ன சொல்லியிருப்பான்? என்னை நேர்வழியாக நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பானா? எவ்வளவு சொல்லியிருப்பான் நமக்கு தெரியல. யோசேப்பு எந்த இடத்துலயும் முறுமுறுத்த மாதிரி எந்த கம்ப்ளைண்டும் இல்ல. ஒரே ஒரு இடத்துலதான் அவன் ஆண்டவரை மேல இருக்க விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சு போய் பானபாத்திரக்காரனிடத்துல நீ உயர்த்த ஆண்டவர் உன்னை விடுதலை செய்து உயர்த்தி இருக்கும் பொழுது என்னை நினைத்துக்கொள், நீ வாழ்ந்திருக்கும் போது நினைத்துக்கொள் என்று ஒரு சின்ன வார்த்தையை மனிதனிடத்திலே சொல்கிற ஒரே ஒரு குறை தான் யோசேப்பு குறித்து பார்க்க முடியும். ஆனா ஆண்டவர் அவனை குழியிலே தங்கினது அவன் போக வேண்டிய நேர்வழி. இஸ்மவேல வியாபாரி வணிகரிடத்திலே அவன் அடிமையாய் விற்கப்பட்டது ஆண்டவர் அவனை நடத்தி வந்த நேர்வழி. திரும்ப போத்திபார் வீட்டிலே அவன் அடிமையாய் வேலைக்காரனாய் சேர்ந்தது அதுவும் நேர்வழி. இது காட்ட எல்லாவற்றுக்கும் மோசம் அவனை சிறைச்சாலையிலே தள்ளினது அதை விட நேர்வழி. சிறைச்சாலையிலே அதே 24ஆம் அதிகாரத்தில் சிறைச்சாலை கொடுமைகளை பற்றி போடாத சங்கீதம் தான் சொல்லப்படுது. அவன் பிராணன் இரும்புக்குள் அடைபட்டது. அவனுடைய கைகளையும் கால்களையும் விலங்கு போட்டு உடைக்கிற அவனை என்ன செஞ்சாங்க? ஒடுக்குனாங்க, விலங்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் தான் விடுதலை செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த சிறைச்சாலையிலே அவனை வேதனை அனுபவித்த பொழுது அவனுடைய பிராணன் இரும்புக்குள் அடைபட்டு இருந்த போதும் அதுவும் ஆண்டவர் நடத்தின நேர்வழி. ஒரு நாள் வந்தது, ஆண்டவரையே நம்பி வந்த அந்த யோசேப்பை தேவன் சிங்காசனத்தில் அமர வைத்தார். சாதாரண இடம் இல்லை, சிறைச்சாலையிலிருந்து நேர சிங்காசனம். பெரிய இருள் இருந்து பெரிய மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் குறித்தது. நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு? எனக்கு பெரிய வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். என்னை நேர்வழியாக நடத்தி வந்த அந்த நேர சிங்காசனத்தில் போய் உட்கார வச்சுட்டு நம்ம தைரியமா சொல்லலாம், என்ன சொல்லலாம்? அது நேர்வழியாக நடத்துகிற ஆண்டவர். அதே போலதான் இந்த மோவாபிய ஸ்திரீ, அங்கே கணவன் இறந்து போகிறான், மாமனார் அதற்கு முன்னாலே இறந்து போகிறாரு, அதற்கு பின்னாலே கணவனுடைய தம்பி இறந்து போகிறார். அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் உழைத்து போடக்கூடிய 3 ஆண்களும் அங்கே இல்லை. ஒருபாலும் திரும்ப போயிட்டாங்க. இவ யார நம்பி வந்தா? நவோமி. இது வெளிப்படையா அதை பார்த்தா நவோமியை பற்றி கொண்டார். நவோமிக்கு என்ன இல்லை, பெரிய பணக்காரி இல்லை, அவளுக்கு எந்த சப்போர்ட் இல்லை. பெத்லகேமுக்கு வந்தா கூட அவளுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட நவோமிய
முழுவதுமாய் சார்ந்து கொண்டால், ஆனா அவ சார்ந்து கொண்டது யார? இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேலின் தேவனை குறித்து கேள்விப்பட்டால் எந்த சூழ்நிலையா இருந்தாலும், ஆண்டவரே நான் உங்களுடைய தேசத்திற்கு வருவேன், உண்மை சார்ந்து கொள்வேன், எந்த ஆதாயத்துக்காகவும் அவர் என்ன செய்யல, இந்த ஆதாயம் எல்லாம் கிடைக்கும், இவ்வளவு பெரிய மேன்மையெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று அவள் நினைக்கவே இல்லை. அவளுக்கு கிடைத்த மேன்மை மிகப்பெரிய மேன்மை. ஒரு பெரிய பணக்காரி ஆனால் என்பது மாத்திரம் மேன்மை அல்ல. அவள் யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறிலே இடம்பெற்ற பெண். தாமார், ராகாம், ரூத், இதனோட 4வதா ஒரு அந்நிய ஸ்திரீ யாரு? பத்சேபா. 4 அந்நிய பெண்களை, 4 பெண்களை வம்ச வரலாறு யார் பேர் தான் இருக்கும்? ஆண்கள் பேர். அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான் இருக்கும். அதில் 4 பெண்களுடைய பேர் வம்ச வரலாறுலே எழுதப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரிய மேன்மையான இடம் அவளுக்கு கிடைத்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுக்கு மேல, அதுக்கு பழைய ஏற்பாட்டில் பார்த்தா முழுக்க முழுக்க பழைய ஏற்பாட்டில் மிகப்பெரிய அடிக்கடி பேசப்படுகிற ஒரு பெரிய பாத்திரம் தாவீது ராஜா. தாவீது ராஜாவுடைய பாட்டு. இவ்வளவு பெரிய மேன்மைய இந்த எளிய பெண்ணுக்கு ஒன்றும் இல்லாமலே, தரித்திரத்திலே, எந்த விதமான நம்பிக்கை இல்லாத இடத்திலே, ஆண்டவரை மாத்திரம் நம்பி, ஒன்றுமே இல்லாமல் தரித்திரத்திலே, வறுமையிலே, நாளை சாப்பிடுவதற்கு, நான் அடுத்த நேரம் சாப்பிடுவதற்கு என்ன செய்வது என்று தெரியாத நிலையிலே ஆண்டவரை மாத்திரம் நம்பி வந்த அவனை ஆண்டவர் கைவிடவே, இவைகளெல்லாம் செய்து நான் உங்களை கைவிடாது இருப்பேன் வருகிறாள். அதனால சாப்பாட்டு வழி இல்லை, வயலும் இல்லை. வயல் இருந்தால் விவசாயம் பண்றதுக்கு இடம் இல்லை. வந்திருக்காங்க. உடனே எங்க போயிட்டாங்க? கதிர் பிறகு வயக்காட்டில் சிந்துறதெல்லாம் பிறக்கி சாப்பிடுவதற்கு. நம்ம ஊர்ல யாராவது சிந்துவாங்களா? சிந்தினாலும் பிறக்க விடுவாங்களா? பழைய சோறு போடுறது ஆளுங்க இல்ல. அது ஊசி போனாதான் போடுவோம். எதுவுமே ஒண்ணுக்குமே நீ பிரயோஜனப்படாது. ஆனா பாருங்க, இஸ்ரவேலின் நம் தேவன் இரக்கமுள்ள ஆண்டவர், எளியவர்களை ஆதரிக்கிறவர், திக்கற்றவர்களை ஆதரிக்கிறவர், விதவைகளை ஆதரிக்கிற தேவன். கரெக்டா வந்துட்டார். இரக்கமுள்ள ஆண்டவரிடத்திலே வந்தார், மன்னிக்கிற ஆண்டவரிடத்திலே வந்தால், உயர்த்துகிற ஆண்டவரிடத்திலே கரெக்டா வந்தால், இந்த 2ஆம் அதிகாரத்தை தான், ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை தான் இன்னைக்கு இந்த நாள்ல வேகமா தியானிக்க போறோம். வாசிக்கலாம். அவருடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போகாஸ் என்னும் பெயருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தார். அல்லேலூயா. மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். அவர் தான் யாரு? உங்களுடைய ஆண்டவர் யாரு? மிகுந்த ஆஸ்திகாரன். வானமும் பூமியும் கர்த்தருடைய. உங்களுடைய ஆண்டவர் நம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் ஒரே விடாது. நம்முடைய ஆண்டவர் மிகப்பெரிய செல்வந்தர். செல்வந்தர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு நெருங்கிய ஒரு நம்மை போல ஒருவரானார், மனிதனானார். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவரிடத்திலே விசுவாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை பிதாவை, அவருடைய பரம பிதாவை பிதாவை என்று கூப்பிடப்படுகிற உரிமையை நமக்கு தந்தவர். இயேசுவோடு கூட உடன் சுதந்திரமாக நம்மை மாற்றின ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் பிறவையெல்லாம் நிறைவாக்குகிற மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். கேட்கிறதெல்லாம் கொடுக்கிறவர். அவரிடத்துல இல்லை என்பதே இல்லை. என்ன கேட்டாலும் கொடுக்கிற ஆண்டவர். என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய மனசு உலகத்தில் இல்லை. என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வல்லமை எந்த மனிதனிடத்தில் இல்லை. ஆனா எதை கேட்டாலும் எல்லாவற்றையும் தரக்கூடிய ஆற்றல் உள்ள ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். வாசிக்கலாம். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவரை நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றார். அதற்கு இவள், என் மகளே போ என்றார். சொல்றா, இது கூட போகவும் இல்லை, நான் அப்படியே போறேன். இது கதிர் அறுக்கிற காலம், பார்லி ஹார்வெஸ்ட், கதிர் இருக்கிற நேரம். நான் பாட்டு போய் போற வயல்வெளிக்கு போகிறேன். அங்க
போய் யார் கண்களிலே எனக்கு யாரனை அதட்டாம இருக்கிறாங்களோ, எந்த காட்டுக்கு போய் எந்த வயல்ல போய் நான் கால் வைக்கிறேனோ யாரனை அதட்டலையோ அந்த வயல்ல அப்படியே போய் பின்னால சுற்றுறதெல்லாம் நான் பொறுக்கிட்டு வரேன். வேற எங்கேயுமே தயவு கிடைக்காது. யாருக்கு தான் தயவு நமக்கு உண்டு, தயவும் இரக்கமும் யாரிடத்துல உண்டு? இயேசுவினிடத்துல உண்டு, இயேசுடைய சபையிலே உண்டு. இயேசுவின் பிரசனத்திலே அவர் எல்லாரையும் மன்னிக்கிறவர், எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லாரும் மேலும் இரக்கமுள்ள ஆண்டவர். அவரை அண்டிக் கொள்ளும் போது நமக்கு மேலே இரக்கம் வைத்து நமக்கு தயவு பாராட்டுகிற ஆண்டவர். அப்படியே அவர் புறப்பட்டு போகிறார். எந்த இடத்துக்கு போறார்? வயல்வெளிக்கு போகிறார். எந்த ஒரு வயல்வெளி? எந்த ஒரு வயல்? போவாஸ் வயல் தான். இந்த வயல் எந்த ஊர்ல இருக்கு? மறந்துவிடாது. பெத்லகேம். இந்த ஊர்ல போவாசனுடைய வம்ச வரலாறுல ஓபேத், போவாசுடைய மகன் ஓபேத், ஓபேத்துடைய மகன் ஈசாயுடைய மகன் தாவீது. தாவீதுக்கு தாத்தாவுடைய அப்பா கூட்டன் இந்த போவாஸ். இந்த போவாஸ் யாருடைய மகன் என்று சொன்னால் பெத்லகேம். நீங்க அம்மா பேர் முக்கியமா யாரும் தெரிஞ்சுக்கணும். யாரு? போவாசுடைய அம்மா ராகாப். ராகாப்புடைய மகன். வாசிக்கும் போது லிங்க் பண்ண மாட்டான். அந்த எரியோ கோட்டையில வீடு கட்டி பார்த்தது நமக்கு தெரியும். ராகாப்புடைய மகன். ராகாப்புடைய மகனை கூட ஒரு கனம் பெற்ற மனிதனாய் மாற்றுவதற்கு யாராவது கூட இதெல்லாம் காரணம் என்ன? விசுவாசம். ராகாப் ஆண்டவர் மேலே வைத்த விசுவாசம். ராகாப் யார் நமக்கு தெரியும். அந்த ராகாபை கூட ஆசீர்வதித்து அவளை கனமனித ஆண்டவர். பாவியான ஸ்திரீயாகிய 7 பிசாசு பிடித்து எல்லாராலும் வெறுக்கப்பட்ட மகிழடா மரியாதை கனப்படுத்தின ஆண்டவர். முதல் தரிசனம் யாரு கிடைச்சது? மேரி மேக்டலினுக்கு தான் கிடைச்சது. ஆண்டவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர். பெத்லகேம்ல இருக்கிற வயல், பெத்லகேம் வயல் இது இந்த சம்பவம் மாத்திரமல்ல, பெத்லகேம் வயல் சரித்திரத்திலே மிக முக்கியமான ஒரு வயல். என்ன காரணம்? பெத்லகேம் வயலில் ஒண்ணுமே நடக்கலையா? அங்கதான் நற்செய்தி வந்து என்ன வந்தது? நற்செய்தி. இந்த செஃபர்ட்ஸ் ஃபீல்ட் அந்த இடத்துக்கு மேய்ப்பர்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்த நேரத்திலே முதல் செய்தி யாருக்கு செய்தி வந்துச்சு? மேய்ப்பர்கள். முதல்ல நற்செய்தி. தாவீதின் ஊரிலே தேவகுமாரன் பிறந்திருக்கிறார், உலக ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற நல்ல செய்தி, குட் நியூஸ் இந்த உலகத்திற்கு வந்த கொடுக்கப்பட்ட இடம் இந்த பெத்லகேமுடைய வயல். இன்னைக்கு அந்த வயல் இருக்கு. பெத்லகேம்ல இருந்து வெளியே பெத்லகேம் நல்ல அழகான ஒரு ஊர். அந்த பெத்லகேமுடைய செஃபர்ட்ஸ் ஃபீல்டுக்கு வடக்க கொஞ்சம் தள்ளி எந்த இடம் இருக்கு? இந்த போவாசுடைய வயல். 2 இடத்தையும் பாதுகாத்து போவாசுடைய வயல் இருக்கு, பெத்லகேம் வயல் இருக்கு. நம்ம பைபிள் தான் அதிகமாக படிக்காம ஒண்ணுமே தெரியாம போனோம்னா எந்த வயலுக்கு கூட்டு போனாங்க? எல்லா கிணறும் ஒரே கட்டலா தெரியும். எல்லா கோயிலும் ஒரே கோயிலா? ஏதோ கலிலேய கடலுக்கு கூட்டு போனாங்க. எந்த கோயில்னு தெரியல. இந்த கோயில் தான் 5 மீன் கொடுத்ததா, இங்கதான் மலப்பிரசங்கம் பண்ணதா, இங்கேதான் பேதுருவ மீனை கொடுத்து தலைவராக்கின கோயிலா அப்படின்னு ஒண்ணு என்ன செய்யும்? தலையெல்லாம் சுத்தம். இப்ப பாத்தீங்கன்னா 2 வயல் இருக்கு. 2 வயலுக்குமே நம்ம போனோம். செஃபர்ட்ஸ் ஃபீல்டுக்கும் போனோம், போவாஸ் வயலுக்கும் போனோம். இது போவாசுடைய வயல். மிக முக்கியமான வயல். அங்கே கரெக்டா அவன் போற வாசிக்கலாம். அல்லேலூயா. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடைய வயலாய் இருந்தது. போறா. எந்த வயல் பார்க்க கொஞ்சம் நல்ல வயலா தெரிஞ்சோ, யார் ரொம்ப அரட்டலையோ, யார் ஒண்ணு சொல்லலையோ, மொத்த தெரியுமில்ல.
டீ கடையை கூட நம்ம எப்படி பார்த்து செலக்ட் பண்ணுவோம். இந்த கடைக்கு போனால் நல்லா இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? மதுரைக்கு போறீங்க, அனுப்பூர் போறீங்க, புதுசா போறீங்க, எந்த கடையில் டீ குடிப்பீங்க? ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, அங்க போக மாட்டோம். எங்க ஆளுங்க முடி அடிச்சு டோக்கன் வாங்கிட்டு முடிச்சுட்டாங்களோ அப்ப நமக்கு தெரியும். இந்த வயல்ல சைலண்டா எல்லாம் பறக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் சிரிச்ச முகத்தோட இருக்காங்க, எல்லாரும் திருப்தியா இருக்காங்க, யாரும் பயப்படாம இருக்காங்க. சில வயல்ல வேலை செஞ்சா என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, எஜமா அந்த வயலுக்கு ஓனர் இருப்பாரு, வாங்கிட்டே என்ன குடிச்சுக்கிட்டு இருக்க, என்ன நிமித்துக்கிட்டு இருக்க, அங்கிட்டு பாருங்க இங்கிட்டு பாருங்க, இங்க யாரும் இல்ல, ஒருத்தருமே காணும். ஒவ்வொரு வயல்லையும் போய் அந்த வயக்காடுக்காரன் நிக்கிறேன் அறுக்கிற இடத்துல, யாராவது திருடி போயிறாங்க. இந்த வயல்ல யாரும் இல்லை, ஒருத்தருமே இல்ல, ஆறா வேலை நடந்துட்டு இருக்கு. ஆகா இதுதான் பிரச்சனை இல்லாத வந்து இறங்கிட்டான். இறங்க உடனே தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் போவாசதிய அவர் நினைச்சா இது தற்செயலா நேரிட்ட வயல், இது தற்செயலா நேரிடல. யாருடைய சித்தம்? நேர்வழியாய் நடத்துகிற ஆண்டவருடைய எதுவும் தற்செயலா நேரிடல. தற்செயலா எனக்கு மாப்பிள்ள வந்தாரு அப்படி சொல்ல முடியுமா? ஜெபம் பண்றவங்களுக்கு சொல்றேன். யாரதான் அனுப்பி விட்டார்? ஆண்டவர் அனுப்பி விட்டார். சரியா ஆண்டவர் அனுப்பினார். அது யாரெல்லாம் சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல. நாம் இந்த இறங்கின வயல் தற்செயலா நேரிட்ட வயல் அல்ல. ஆண்டவர் தம்முடைய தீர்மானத்தின்படி நம்பி வந்த அவளை கரெக்டா கொண்டு போய் இத்தனை வயல் இருக்க எங்களுடைய இறக்கி விட்டாரு. போவாசுடைய வயல் நல்ல அருமையான ஒரு வயல்ல ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்தார். நம்ம கொண்டு வந்து சேர்த்திருக்கிற இடம் நல்ல இடம். அது எந்த இடமா நம்ம கஷ்டமா தெரிஞ்சா கூட இது ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவர் இங்கே ஒரு பெரிய நன்மையை எனக்கு பின்னால் வைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு கரெக்டா ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. ஆண்டவர் எதுவுமே தற்செயலா இருக்கிறத பாருங்க. தாவீது வீட்டில் வந்தா கடைசியா 8வது யுத்தம் நடக்குது. யுத்தமே நடக்கல. 40 நாளா வந்து கோலியாத் வந்து இவர்களுக்கு சவால் விட்டு கொண்டிருக்கிறான். எல்லாம் பயந்து நடக்கிட்டு இருக்காங்க. அப்ப தன்னுடைய சகோதரர்களை நலம் விசாரிப்பதற்கு அவர்களுக்கு போய் உணவு பண்டங்களை எல்லாம் கொடுப்பதற்கு தாவீதுடைய தகப்பன் ஈசாயோட அனுப்புகிறார். அங்க வந்துட்டாரு. வந்தவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? அப்படியே அந்த படைத்தலைவனை பார்த்து கொடுத்துட்டு அவனை பார்த்துட்டு அப்படியே ஓடி இருக்கலாம். அவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா கிரிக்கெட் பார்க்கணும். என்ன ஆசை? கிரிக்கெட் ஸ்டேடியம் போயாச்சு. என்ன ஆசை வந்துருச்சு? என்னை கூட கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னா நிச்சயமா நினைக்க மாட்டேன், பார்க்க மாட்டேன். டிக்கெட் கொடுத்து உட்கார வச்சாலும் பார்க்க மாட்டேன். ஏன் விஷயம் என்ன? எனக்கு தெரியவும் தெரியாது. எனக்கு அதுல சுத்தமா ஆர்வம் இல்லை. இவருக்கு எதுல ஆர்வம்? யுத்தத்தில் ஆர்வம். யாரோட யுத்தம் பண்ணுவது? எதிரியோடு, தெய்வ பிள்ளைகளுடைய எதிரியோடு யுத்தம் பண்ணுவதிலே இவருக்கு சிறு வயதுல இருந்து ஆர்வம். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்லி தெரியும் அவருக்கு. நமக்கு விரோதிகள் பெலிஸ்தர்கள் அவர்களோடு யுத்தம் நடக்க போகுது. ஆனா என்ன நடக்கல. அதை எப்படியாவது என்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும்னு ஆசை. அவனுடைய சகோதரர், மூத்த சகோதரர்கள் சொல்றாரு, உனக்கு இதை பார்ப்பதற்கு உனக்கு இருதயத்துல என்ன சொல்லிக்கிறான். பார்க்கறது கூட அவருக்கு என்ன இல்லை. ஆனா அவனுக்கு தெரியாது இவர் தான் முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் வரப்போகிறவர் என்று தெரியவே தெரியாது. இவரை பார்த்தா ஒன்றுமே தெரியாது. அதனாலதான் வேதத்துல வசனம் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரையும் அற்பமாய் என்ன வேணாலும் நடக்கலாம். நீ தெருவில் அற்பமா தெரியுற யாராவது ஒரு சின்ன பையன் வருங்காலத்தில் என்ன ஆயிடலாம்? மோடி ஆயிடலாம், பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம். சாதாரண இருக்கிற குடும்பம் இந்த ஊர்ல பெரிய பணக்கார குடும்பம் ஆயிடலாம். பெரிய குடும்பம் சின்ன குடும்பம் ஆயிடலாம். அது நம்ம தலைமுறையிலே நம்ம கண்ணுக்கு முன்னாலே நடக்குது. பெரிய வீடு பெரிய வீடுன்னு தான் சொல்லுவோம் நாங்க எல்லாருமே. என்ன வீடு? பெரிய வீடு. பெரிய வீடு கொஞ்சம் காமிங்க. உங்களுக்கு அந்த தெருவில் ஆசிரியர் தெருவில் இதை பெரிய வீட்டை காமிங்கன்னு சொன்னா யார் வீட்டை காமிங்க?
அதுல எது பெரிய வீடா இருக்கோ அந்த பெரிய வீட்டை உங்களை இப்ப கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த பெரிய வீடு என்ன வீடு ஆயிடுச்சு? என்ன வீடு? நாங்களாம் பெரிய வீடு பெரிய வீடு தான் சொல்லுவோம். அதான் பெரிய வீடு. அங்க எப்பயும் ஒரு 10 பேர் இருப்பாங்க சாப்பிடுறதுக்கு. இப்ப அந்த வீட்டுல என்ன இல்லை, ஆகாரம் இல்லை, அது சின்ன வீடு ஆயிடுச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாலே இது ஆயிடுச்சு பாருங்க. ஆண்டவர் சரியா இந்த ஒரு கால் வைக்கும் போது அவளுக்கு தெரியாது நம்ம வச்சிருக்கிற இந்த ஃபீல்டு, இந்த வயல்வெளி, பொறுக்க வந்திருந்த வயல்வெளி, பயந்து பயந்து கால் வச்சிருப்பான். அவள் பயந்து கால் வைத்த இடம் அவளுக்கு தெரியாது. அவளுக்கே அது சொந்தமாகும் என்று தெரியாது. அப்படிப்பட்ட இடத்துல கரெக்டா தேவன் வந்து சரியா அன்னையோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் கரெக்டா நடத்துவார். வாசிக்கலாம். அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார். இப்பதான் யார் வர்றாங்க? ஓனர் வர லேட்டா வர்றாரு. லேட்டா வரான்னு என்ன அர்த்தம்? அவ்வளவு இறக்கமுள்ள ஆண்டவர். அது பாட்டு அறுப்பாங்க. அறுக்கட்டும் பாவம் வேலைக்காரங்க. அவங்கள ரொம்ப நம்ம அதட்ட வேண்டாம். அப்படி விட்டா வேலை செய்யாம போயிடும். அது ஒண்ணு. சில சமயம் லிபரலா விட்டு அவங்க என்ன செய்வாங்க? வேலை செய்வாங்க. வியாபாரிகிட்ட போய் நீங்க ரொம்ப கஷ்டம் கடையில போய் நீங்க கண்டிக்காரத்தனமா கஷ்டம் தான் நினைப்பீங்க. காய்கறி கடையில அது என்ன விட, இது என்ன விட, இந்த கத்திரிக்காய் இருக்குது, உங்களுக்கு போடும் போது என்ன போட்டுருக்கான்? கோடார வச்சுக்கான் போச்சு தெரியல இடையில வாக்கா வா இந்த அவங்க எல்லாம் கத்திரிக்காய் 50 ரூபா, உனக்கு போட்டு 35 ரூபா இருந்தா வாங்கிட்டு போ. இதுல நிறைய கடைக்காரன் ஏமாத்துற ஒரு வீடு இருக்கலாம். நிறைய பேர் என்னுடைய அனுபவத்துல பார்த்திருக்கேன். ரொம்ப கசராத ஆளுகளுக்கு விலை எப்படி சொன்னா குறைச்சு சொல்லுங்க. இடையில ஏமாற்ற பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் வந்தாருன்னா ஒருவே சொல்ல மாட்டார். சரி கொடுத்து நல்ல சரக்கா கொடுத்து விட்டுருவோம். ஏதாவது கறிக்கடைக்கு போனாலும் ரொம்ப கஷ்டம் இருந்தா என்ன சொல்லலாம், கொஞ்சம் இருங்க. அவன் எல்லாரும் போட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம தான் முன்னால போயிருப்போம். நம்மள கொஞ்சம் இருங்க நான் பார்த்து கண்ணாடிப்பான். அப்ப என்ன அர்த்தம்? போடுற கறி செத்தாட்டு கறி கொஞ்சம் பொறுங்க, நல்ல சரக்கு கொஞ்சம் எடுத்து போடுங்க. அப்படி இவர் அந்த ஆட்களின்படி கரிசனை உள்ள ஒரு எஜமான். நம்ம எந்த வயலுக்கு வந்திருக்கிறோம்? கரிசனை உள்ள எஜமானுடைய வயலுக்கு தான் வந்திருக்கிறோம். வந்த உடனே பாருங்க, இப்போ ஒரு கட்டட வேலை நடக்குது. பெரிய முதலாளி வர்றாரு, அல்லது மில் இருக்கிற ஓனர் வர்றாரு, மேஸ்திரி வர்றாரு. வந்த வீட்டுக்கு நுழையும் போதே நீங்க வாட உட்காந்து திரும்பி பேசிக்கிட்டு ஏய் அங்க என்ன பேச்சு, ஒழுங்கா வேலையை பார்க்காம என் மாரியம்மா அங்க நிக்கிற, ஒழுங்கா எடுத்து போட என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் வருவாங்க. இவர் வந்தவொன்னு என்ன சொன்னாரு? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அப்ப என்ன நடக்குது? ஆராதிக்கிறது. எங்கேயா கேள்விப்பட்டிருக்கோமா? நம்ம தமிழ்நாட்டில் உண்டா? வேலை பார்க்கிற இடத்துல உண்டா? ஒரு பெரிய பணக்காரன் வந்து அது வேலை செய்யற ஆளுல வந்த உடனே என்ன செய்யறான்? ஏதோ ஆசி சாமியார் வந்து பூச வைக்கிற மாதிரி ஆண்டவர் உங்களோடு இவங்க சொல்ற திருப்ப உங்களோடும் இருப்பாக கர்த்தர் உம்மை. அப்ப அவளுக்கு சுரரிப்பா வந்துச்சு. என்ன வந்துச்சு? பரவாயில்ல, வந்திருக்கிற இடம் சொல்லுங்க, நான் வந்திருக்க உட்கார்ந்துருக்கிற இடம் நல்ல இடம், ஆராதனை நடத்துகிற இடம். இந்த வயல் என்ன வயல்? ஆராதனை வயல். திரும்ப திரும்ப எத்தனை இடம் தியானிக்கலாம். நமக்கு சந்தோஷமா இருக்கு வாசிக்கிறது. இது ஒரு ஆராதனை வயல். நீங்க தான் பேர் வைக்க போறீங்க. எந்த வயல் தான் வாசிப்பேன், நீங்க பேர் சொல்லுவீங்க. வாசிக்கலாம். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டார். என்ன கேட்டா? பெண் பிள்ளை வெளியே பார்க்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை உற்று கவனிக்கிறவர், எளியவனையும் கூட மறக்காத தேவன். அவர் நமக்கு பயந்தவர்களை அவர் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இவர் யாருடையவன்?
விசாரிக்கிறாங்க. திருடங்களை விசாரிக்க மாட்டாங்க. நம்முடைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எளியவர்கள் தான் விசாரிக்கப்படுவார்கள். வாசல் விசாரிக்கிறார் இல்லையோ, யார் ஆண்டவர் விசாரிப்பாரு? வருகிற எளியவர்கள். இந்த ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு பணியர்களுக்கு தகப்பன் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம விசாரிக்கிற ஆண்டவர், நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர், கவலையோடு வேதனையோடு வருகிறவர்கள் மேலே அக்கறை உள்ள தேவன் விசாரிக்கிற வயல். இந்த பிள்ளை யாருடையவள் என்று அக்கறையா விசாரிக்கிற எஜமான நமக்கு உண்டு. நம்முடைய ஆண்டவர்கள் விசாரிக்கிற தேவன். ஏன் வந்தாய் யாருன்னு ஒருவரையும் அசட்டை பண்ணாத ஆண்டவர். இந்த ஆலயத்தையும் பார்க்க முடியாது. ஆனா ஒரு பாஸ்டர் இருக்காருன்னா அங்க யாராவது சாதாரண ஒரு ஆளு உட்கார்ந்து தானே செய்யப்படாது. ரொம்ப விசாரிச்சு விசிட்டிங் கார்டு கொடுத்து நான் உங்களுக்கு வர்றேன், அடிக்கடி உங்க மேலே நினைவா இருக்கிறேன், அடிக்கடி அவருக்கு போன் பண்ணி யாருக்கு தான் கொண்டு போனாங்க. அடிக்கடி யார் மேலதான் இந்த பாசம் நினைவா இருப்பாங்க. யார் வசதியா இருக்காங்களோ அவங்க மாத்திரம் நினைவு இருக்கும். பொதுவா மனிதன் இருந்தா. ஆனா நம்முடைய ஆண்டவருடைய வசனம் சொல்லி எளியவன் என்றைக்கும் மறக்கப்படும். எளியவர்களை மறவாத தெய்வத்தினுடைய அந்த வயல்வெளியிலே, மறவாத வயலிலே, அவள் விசாரிக்கிற வயலிலே கால் வைத்திருக்கிறார். அவள் தற்செயலாக ஏறிட்ட வயல், ஆண்டவர் நேரடியாக நடத்தி வந்த வயல், விசாரிக்கிற வயல். வாசிக்கலாம். வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதித்திரமாக இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் இல்லை. வந்தோன்னு அவனும் விசாரிச்சிருக்கிறான். இன்னும் விசாரிக்கிறது மாத்திரம் இல்ல, யார் விசாரிச்சிருக்கா? அந்த மேஸ்திரி விசாரிச்சிருக்கிறார். எஜமான் எப்படியோ அப்படித்தான் கண்காணி. பாருங்க, ஆபிரகாம் ஜெபித்து அனுப்பினா. நீங்க ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல அந்த வேலைக்காரன் பேர் எழுதுல அவன் எலியேசர். பாருங்க, அவன் ஆபிரகாமுக்கு மேல ஜெபம் பண்றான். எங்க எப்ப போனாலும் நீங்க ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல வாசி பாருங்க. அவன் மண்டிட்டு ஜெபித்தான். இருக்கிறத சாப்பிடறதுனால ஜெபம், சாப்பிட்டு வந்த பிறகு ஜெபம், போகும்போது ஜெபம், ஒரு காரியம் முடிஞ்ச உடனே ஒட்டகத்துல எனக்கு தண்ணி கிடைச்சு உடனே தலைகுனிந்து ஜெபம். நம்ம கேட்கிறவரையும் ஜெபம் பண்ணுவான். என்ன எப்ப ஜெபம் பண்ணுவான்? ஆண்டவரே எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க. கொடுத்த உடனே நிச்சயமா நம்ம எப்படி கொடுக்கறதுக்கு முன்னால மண்டிக்கால் போட்டு மல்லாட்டி கிடந்தோமோ அதுக்கு பிறகு கிடைக்கவே மாட்டோம். போன போக்குல என்ன ஆயிரும்? அடிச்சிருச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு வந்தோம்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கிட்டு ஜெபத்தை பார்ப்போம். இதுக்கு ட்ரெயின் டிக்கெட் போடணும்ல, போட்டுட்டு சுட்கேஸ் தயார் பண்றது, பெட்டியை தயார் பண்றது, வேலைக்கு ஜாயின் பண்ணணும்ல. அப்ப எது யார் மேல ஞாபகம் வராது? நமக்கு நன்மை செய்த ஆண்டவரை மறக்க மாட்டோம். ஆனா அதுக்கு முன்னால எவ்வளவு அன்பா இருந்து ஜெபம் பண்ணிட்டு அவரையே அண்டி இருந்தோமோ அந்த ஒரு நன்றியுள்ள இறுதி நமக்கு வராது. மறந்துடுவோம். யாரை மறந்துடுவோம்? யார் கொடுத்தாலும் அவரை மறந்து விடுவோம். ஆனா இந்த வேலைக்காரன் பாருங்க, எஜமான் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி வேலைக்காரனும் இவ்வளவு முன்னாலே விசாரிச்சிருக்கேன். நீ யாரு? நான் நகோமியோட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறார். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றார். இப்ப குடிசைக்கு வந்திருக்கிறா. எப்ப இருந்து பிறகுறா? காலையில இருந்து. ரொம்ப சின்சியரான நாள். காலையில இருந்து பிறகுவோம். இப்பயே இருந்து ஆரம்பிச்சாத்தான் இன்னைக்கு வைத்து பாடாது நமக்கு போகும். 2 பேருக்கு தான் சாப்பாடு. அது பார்லி 2 பேருக்கு சாப்பாடு தானியத்தை இன்னைக்கு பூரா அறவையில் சாப்பிடறனாலும் காலையில இருந்து இவங்க எல்லாம் போய் முடிகிற வரையும் போன பிறகு சிட்டி கிடைக்கிறதெல்லாம் பிறகுனா தான் நீங்க எனக்கு சாப்பாட்டுக்கு அவங்க வந்து சின்சியரா என்ன செய்யறான்? பொறுக்கி கொண்டு இருக்கிறான். இவங்க பொறுக்கிறது மாமியாருக்கு சேர்த்து பொறுக்கி கொண்டு இருக்கிறான். இனிமேல் போயிட்டானே செய்யணும். அதை கொண்டு போய் வறுக்கணும், இடிக்கணும், அப்புறம் சாப்பிடணும். இப்படித்தான் அந்த காலத்துல இருந்தது. எப்படி இருந்துச்சு? போய் கலையெடுக்க போவாங்க, வேலை செஞ்சுட்டு எங்க போவாங்க? முதலாளி வீட்டில் போய் என்ன வாங்கணும்? தானியம் வாங்கணும். அப்புறம் கொண்டு வந்து அந்த கம்பை போட்டு என்ன செய்யணும்? இவ்வளவு வெளியெல்லாம் செஞ்சு வந்து நைட்டோட என்ன செய்யணும்? கம்பு அடிக்கணும்.
அப்புறம் அதை காய்ச்சல், இத்தனை எதுக்கு? இந்த வயிற்றுக்கு தான். அந்த நாட்டில் வயிற்றுக்காகவே வாழ்ந்தார்கள், வயிற்றுக்காகத்தான் உழைத்தார்கள். காலையிலிருந்து ராத்திரி படுக்கிற வரையும், அல்லது காலையில 3 மணிக்கு எந்திரிச்சாலும் முழுக்க அவங்க வாழ்க்கையில அவங்க பஸ் பிரயாணம் பண்ணுவதற்காகவோ, டூர் போவதற்காகவோ, வீட்டில் ஏசி எல்லாம் செலவழித்து கரண்ட் பில் கட்டுறதுக்காகவோ, அல்லது நல்ல அலங்காரமான ஆடை கொடுத்துவதற்காகவோ கூட செலவழிக்கவே இல்லை. ஒரு மோசமான காலத்தை எல்லாம் சித்தப்படையில கண்ணால பார்த்து தான் இந்த காலத்துக்கு வந்திருக்கோம். முழுக்க வயிற்று குழம்புக்கு தான் மனுஷன். சாதாரண பாடல, என்ன பாடு? படாத பாடுபட்டாங்க. நல்ல ஆடை கொடுத்துட்டாங்களா? நம்ம இதுலயே பரவாயில்ல, பார்க்கல. நீங்க அந்த பக்கம் போய் பாத்தீங்கன்னா அந்த சம்சாரி வழியில் போட்டுருக்கீங்கன்னா அங்க இருக்கிற ஆண்கள் போடுற ஒரே ஒரு ட்ரெஸ், என்ன ட்ரெஸ்? இங்க பார்த்துருக்க மாட்டேங்க. என்ன ட்ரெஸ்? நன்கோடு முடிக்கிறாங்க. நன்கோடு என்னதான் கோவணம் சின்ன கோடை முடிக்கும் போது இது என்ன அதுலயே ஒரு நல்ல ட்ரெஸ் கோவணம் தான் மடிச்சு கட்டுறது. இன்னொரு கொஞ்சம் துணி மிக்ஸாகும். அவர் கடைக்கு ஜாமான் வாங்கினா அந்த நன்கோடோட தான் வருவார். இந்த இப்ப யாராவது இங்க பஜார்ல ஒரு 15 பேர் நன்கோடோட வந்து கடையில் டீ குடிச்சிருக்கீங்கன்னா நீங்க ஏதோ ட்ரைபல் வில்லேஜ் வந்திருக்க போல. எவ்வளவு தலையில மாறி போச்சு பாருங்க. அவங்க ட்ரெஸ்ஸே போட்டது இல்ல. தீபாவளிக்கு போட்டாங்கன்னா அது போட்டாங்களான்னு தெரியல. பெண்கள் குளிக்க வந்தாங்கன்னா ஒரு சேலை 2 சேலை தான் இருக்கும். நீராக குளிச்சுட்டு அதை அப்படி காஞ்ச புறம் தான் என்ன செய்யணும். இது ஒரு கொடுமையான காலம் மாறி போச்சுப்பேன். இப்ப வயிற்று பாட்டுக்கு காலையில இருந்து இரவு வரை ஒரு உழைத்தால்தான் அந்த டானியத்தை கொடுக்க முடியும். அதை சின்சியரா செய்யறான். எதை செய்தாலும் எப்படி செய்யணும்? சின்சியரா செய்யக்கூடியவர், பிரயாசப்படுகிறார். பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தேவன் கொடுத்தார். வாசிக்கலாம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்காரர் பெற்றோடு கூடவே பாருங்க, ஒரு எஜமா, ஒரு மாஸ்டர், ஒரு பெரிய முதலாளி. இவன் யாருன்னு தெரியல. ஒரு அந்நிய ஸ்திரீ, வேலைக்கார பெண்களுக்கும் கீழானவள். அவளை எப்படி கூப்பிடுறேன்? மகளே. அல்லேலூயா. நம்மளே ஆண்டவர் அப்படித்தான் அழைக்கிறாரு, மகனே. நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. நம்ம சிந்திச்சு பார்த்தா தெரியும் அவர் எவ்வளவு பெரியவர். அந்த சராசரங்களை எல்லாம் வார்த்தையாலே படைத்து ஆளுகை செய்கிற ஆண்டவர். அவருடைய மகிமையை பார்க்கணும்னா கீழே பார்க்க கூடாது. கீழே பார்த்தாலும் மகிமை தெரியாது. பூமி கிடையாது மகிமை, சமுத்திரத்துக்கு கிடையாது மகிமை இருக்கு. நம்ம கண்ணால பார்க்கறதா அண்ணாந்து பார்க்கணும். அங்க எத்தனை நட்சத்திரம் இருக்கு? எண்ணிக்கை கிடங்காத நட்சத்திரம். இது மாத்திரம் இல்ல, இது கூட எத்தனையோ அண்டா இருக்குது. யூனிவர்ஸ் பெருசு. ஸ்டார்ஸ் என்னவே முடியதான். அத்தனையும் ஆண்டவர் உருவாக்கி, அது மாத்திரம் அத்தனையும் பேருக்கு அழைக்கிறார். அத்தனையும் பேர் வச்சிருக்கிறார். இதோட நம்ம வேற சொல்ற பெரிய காரியம் என்னன்னா, உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. நம்ம தலைவருக்கு எத்தனை மொழி அளவு இருக்கும். அதையும் கழிச்சுட்டு எவ்வளவு நல்லா தெரிவார். இத்தனை மொழி. அவ்வளவு பெரிய தேவன். அந்த ஆண்டவருடைய சட்டைக்குள்ளாத இந்த ரூத் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய நடத்தி கொண்டு வந்த வயலிலே கரெக்டா வந்து இறங்கி இருக்கிறார். வாசிக்கலாம். மகளே பாசமுள்ள, எந்த வயலுக்கு என்ன வைக்கலாம்? பாசமுள்ள பாசவயல். வடமுறை எடுத்துறாங்க. பாசவயல், பாச வயல். வாசிக்கலாம். அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். ஒருவரும் உன்னை தொடக்கூடாதபடிக்கு வேலைக்காரருக்கு. ஆண்டவர்கிட்ட வந்தா நமக்கு என்ன உண்டு? விசேஷித்த பாதுகாப்பு. நமக்கு எல்லாரையும் கடல விசேஷித்த பாதுகாப்பு நமக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாய் மறைத்திருக்கிறோம். போக்கு போற ஜெபம்னு சொல்லியிருக்கிறார். ஒரு ஜெபம் நீங்களாம் வாட்ஸ்அப் போட்டு விட்டாங்கன்னா தெரியல. என்ன ஒரு ஜெபம்? ஐ ஆம் வேக்சினேட்டட் இன் தி பிளட் ஆஃப் ஜீசஸ். நோ வைரஸ் கேன் அஃபெக்ட் மீ. எனக்கு வேக்சினேஷன் மருந்து கண்டுபிடிக்கிற
எனக்கு தடுப்பூசி மருந்துள்ளது இயேசுவின் ரத்தம். ஆகவே எந்த நோய் கிருமிகளை அணுகாது, இதை நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு வாட்ஸ்அப்ல வருது. போப்ஸ் பிரேயர் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு சொல்லிருக்கலாம். நமக்கு வேக்சினேஷன் இருந்து இயேசுவினுடைய ரத்தம். ஒருவருடைய உன்னை தொடாதபடிக்கு நான் உனக்கு மற்றவர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறேன். பாதுகாப்பு வயல். எந்த வயல்? பாதுகாப்பான வயல். உன்னை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். உபாகம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம். பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள பெருமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். கடவுள் தன் கூட்டை கலைத்து அவனை நடத்தினார், அவனை தன்னுடைய கண்ணின் மணியை போல பாதுகாத்துக் கொண்டார். எப்படி பாதுகாத்துக் கொண்டாரா? கண்மணியை போல இல்ல, நம்முடைய கண்ணின் மணியை போல. உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். கண்மணி எங்க இருக்கு? உள்ளது. ஆப்பிள் ஆஃப் தி ஐ. அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான பாட்டு. அப்படி ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு? பாதுகாக்கிற கண்ணத்தை ஆண்டவர் எப்படி நம்ம வச்சிருக்கிறாரு? கண்ணை எத்தனை தடவை கீழே விழுது பிள்ளைங்க, நம்ம எத்தனை தடவை விழுக்கலாம், எல்லாம் அடிபடும். கண்ணை கூட எங்க வச்சிருக்காரு? இது உள்ளூர் வச்சிருக்காரு. கொஞ்சம் வெளியே வச்சிருக்க கூடாதா? வெளியே வச்சா கண்ணை அப்படியே இருக்கும். எதை எங்க வைக்கிறோம்னு மனுஷனுடைய சரீரத்தை நீங்க நல்லா ஆராய்ந்து பார்த்தாலே அதுல பெரிய அதிசயமான காரியங்கள் எல்லாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உண்மையிலே நம்முடைய மனுஷனுடைய சரீரத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற அவயவங்கள், நரம்புகள், திசுக்கள், ரத்த ஓட்டம், காத்து. காலையில பஞ்சரா போச்சு காத்தடிக்க முடியுமா? இது எத்தனை இயங்கிட்டு இருக்கு? இது யார் இயக்குனா? தாயின் கர்ப்பத்தில் ஸ்டார்ட் பண்ணி விட்டவர் அந்த வாட்டுக்கு எந்த பெட்ரோலும் எந்த ஃபியூல் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கு. இரவும் போது ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கண் ஏமா உங்களை கேட்டா நீங்க யோசிச்சு பார்த்து கண்ணை ஏமாப்போம், நமக்கு எல்லாம் மூடுவோம் அப்படின்னு யோசிச்சு பாக்குறீங்களா? அது ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு தான் சொல்றேன். கண்ணு அது யாரை கேட்ட மூடுது? அதான் மூடுது. இப்படி ஏகப்பட்ட அதிசயமாய் தேவன் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் நம்மை கண்ணின் மணியை போல ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அன்றைக்கு போய் வேலைக்காரர் முன்பு கொண்டு வருகிறதை குடிக்கலாம். உனக்கு தண்ணி தாகம் எடுத்தா நீங்க எங்க போய் குடிக்கலாம்? அந்த காலத்துல தண்ணி தாகம் எடுத்தா ஒதுக்கப்பட்ட ஆட்கள் வந்தா எப்படி தண்ணி குடிப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் நீங்க பாத்துக்க மாட்டீங்க. எப்படி தண்ணி குடிப்பாங்க தெரியுமா? வச்சுக்கணும். டம்ளர் இருக்கும். இங்க இப்ப இந்த காலத்துல டம்ளர்ல தண்ணி குடிக்கிறீங்களா? கொரோனா சரி, மற்ற நாள்ல இது யாரு குடிவெட்டவன், இது யாரு சக்கரையன், கீழே ஓடுற டம்ளர்ல கூட என்ன கொடுக்கறதுக்கு என்ன இல்லை. மனசுல நீங்க எந்த அளவுக்கு அளக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதே மாதிரி ஒரு காலத்துல உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? டம்ளர். இந்த டம்ளர் இந்த கிழவி கொடுக்கூடாது, இந்த கிழவிக்கு திட்டு சட்டியில் தான் சோறு போடணும். கரெக்டா நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். ஏன் கொடுத்து திரும்ப அந்த விம்பாரில் போட்டு கழுவிட்டா ஒட்டிக்கிட்டா இருக்கு. அங்க போய் குடிக்கிறிய காப்பிய, எங்க போய் எல்லாம் குடிச்சாலும் இல்லை, அங்கெல்லாம் குடிக்கிற குடிச்சா ஒட்டிக்கிட்டா இருக்கு. இதுல ஜாதி பாய்க்கிறது என்ன செய்யக்கூடாது, எதுலையும் பார்க்க கூடாது. குறிப்பா இந்த மாதிரி காரியங்கள் நம்ம என்ன செய்யணும்? ஜெனரஸா இருக்கணும். நம்ம எதை செய்யறோமோ அது கரெக்டா நம்ம விஷயமா இப்ப திரும்பாது, லேட்டா தான் திரும்பும். உடனே விலை போட்ட உடனே பணம் கொண்ட உடனே 2 நாள்ல காய்ச்சி நோக்க வெட்ட முடியுமா? என்ன தென்னமரத்தவன் பனைமரத்தை வச்சவன் பார்த்துட்டு தாங்க, தென்னமரத்தை வச்சவன்
தின்னுட்டு தென்னமரத்தை வச்சவன் எப்படியாவது காய பிடிச்சி தின்னலாம். ஆனா பனைமரம் நட்டானே நம்மளை தாத்தா அவன் நினைச்சிருந்தா என்ன தெரியுமா, இந்த பழங்கொட்டையை நடுறான், நம்ம நிக்க முடியாது, நம்ம மகன் நிக்க முடியாது, எவ்வளோ ஒரு பேரம் பிறப்ப அவன் தின்னான். அந்த நாய்களா நம்ம எதுக்கு இவ்வளவு பாடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகணும் நினைக்கல. நம்ம வருங்கால சந்ததி சாப்பிடணும்னு இத்தனை பழமரம் நட்டிருக்காங்க. நல்ல மனுஷங்க யாரு தைக்கதான் இருக்காங்க. நீங்க வேணா பழமரம் நட்டிருக்கானா, இவரை சுயல வாங்க இங்க வச்சா வந்ததுக்கு வராதா வரும். அதை பத்தி எனக்கு எவனுக்குமே நினைப்பில்ல. தாத்தா நல்ல மனுஷன் தேடி ரொம்ப வெட்டி சாப்பிட்டானா அது மகன் சாப்பிடாங்க. அது வாசிக்கலாம். தாகம் எடுத்தால் எங்க போ, இப்படி எல்லாம் குடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. தண்ணிக்காக யாரும் கேட்க முடியாது. எங்க போனோம், தண்ணீர் உடங்கள் அண்டைக்கு அப்படின்னு அர்த்தம். நீ ஒரு கூட தண்ணி கூட குடிச்சா பரவாயில்ல, அடுத்த கூட தண்ணி இருக்கணும். தண்ணி எவ்வளவு தண்ணி குடிக்கணுமோ, நான் குடிக்கிறத நீ குடி. எந்த வயல், சரியான வயல். வந்திருக்கிற வயல் என்னது, அருமையான வயல். சில வீட்டு வேலைக்கு போனா எல்லாம் கிடைக்கும். அதை இஷ்டமா இருக்கும்போது யாராவது வேலைக்கு வந்தாங்க, அது செத்தா அதோட அது பத்தி வேற எங்கேயும் ஒரு அவனுக்கு ஒரு மடை 2-3 மடை மொச்ச பேரு டீ. நீ மத்தியானம் சாப்பிட்டு போகணும், மதியம் சாப்பிட்டுதா போகணும். அதோடு இல்லை, அதுக்கு பிறகு அவனோட தெருவில் எங்க பார்த்தாலும் அவனுக்கு என்னது சாப்பாடு. அது மாத்திரம் லேசா அவனுக்கு தும்மல் போட்டான்னா அவனுக்கு என்னது மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை. சார் இருக்கும்போது மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. செத்தனைக்கு இப்படித்தான் 4 பேரு சொல்ற. என்ன சொன்னாங்க, நிறைய பேர் செத்தனைக்கு சொன்னாங்க, தெரியாதாங்க. டீ வாங்கி கொடுப்பாரு, தும்மல் போட்டா காய்ச்சல் உடனே கொடுப்பேன், மாத்திரை வாங்கி கொடுப்பாரு. சில பேர் செத்தா எந்த பேச மாட்டாங்க, பக்கத்துல போராட்டி கேட்டு போய் சொல்லிடுவாங்க. என்ன எந்த பேச்சுமே அவனை பத்தி இருக்காது. என்ன பாட்டு போட்டுறாங்க, ஆடின ஆட்டம் என்ன, தேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோ இஷ்டம் என்ன, என்ன ஆட்டம் ஆடின, என்னெல்லாம் பேசின பாருங்க. தொக்கால் என்ன செஞ்சா குறிப்பிட்டாளா, தொக்கால் மறுத்து போறான். லபிதா தொற்கா பெரிய கூட்டம் நிக்குது. கூட்டம் என்ன கையில என்ன வச்சிருக்காங்க, தொற்கால் செஞ்சு தச்சு கொடுத்த நைட்டி, தொற்கால் தச்சு கொடுத்த ஜாக்கெட்டு, இந்த துணிமணி எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் ஒரு கோஷ்டி நிக்குது. எது நிக்குது, தூரம் எங்களுக்கு தொற்கால் கொடுத்தது, செத்து போனா. இந்த ரூத்துக்கு ஒரு கூட தண்ணி இல்ல, தண்ணீர் குடங்கள் அண்டை. அதனாலதான் ஏசாயா 55 நம்ம வாசிக்கலாம். 1-3 இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். ஆமா, ஆண்டோட போனா தாகமா இருக்கிற எல்லாம் வாங்க முடியாது. தாகம் நடந்து பல தாகம் இருக்கிறது, பல தேவைகள் இருக்கிறது. என்ன தேவை இருந்தாலும் ஏற்றவாங்க, ஏற்ற வாங்க. நீங்க என்ன செய்ய வேண்டாம், அவங்கள்ட்ட பணம் இல்லை, வாங்குறதுக்கு என்ன இல்லை, நிறைய பேர் இல்லை, என்ன இல்லை, பணம் இல்லை. சில பேர் பிள்ளைங்க வாடகை பிள்ளைங்களை வளர்ந்துட்டு இருப்பாங்க, கல்யாணம் முடிஞ்சு வைக்கிறதுக்கு என்ன இருக்காது, பணம் இருக்காது. அது மகனுக்கு அடுத்த பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் வைக்க போறோம், இன்னைக்கு அவ்வளோ இருக்கும். பணக்காரன் மட்டும்தான் கல்யாணம் நடக்குது, பணம் ஏழைகளுக்கு கல்யாணம் நடக்கலையா? எல்லாருக்கும் நடக்குது. பணக்காரன் கூட கல்யாணம் நடத்த முடியல. இப்ப எல்லாம் பணக்காரன் ஏழை இல்லை, என்னது தர்மம் எல்லாருக்குமே கடையில பார்சல் சாப்பாடு தான். கல்யாணம் பட்டுறீங்களா, போனோம் சாப்பாடு போடலாம், பார்சல் கொடுத்தாங்க, வேப்ப மரத்தில் விரிச்சு வச்சு சாப்பிட்டு தண்ணி பாட்டு கொடுத்தாங்க, குடிச்சிட்டு வந்துட்டோம். யார் வீட்டு கல்யாணம், பணக்கார வீட்டு கல்யாணம். மதுரையில் ஒரு பெரிய ஒரு அதிகாரி, IPS அதிகாரி, அவர் வீட்டு கல்யாணம் நடக்க வேண்டியது இருந்துச்சு.
20 பேர் வச்சுக்கிறேன்னா முடிஞ்சிருச்சு, சிம்பிளா முடிஞ்சிருச்சு. அவர் பத்திரிகை கொடுக்கும் போது இவ்வளவு பெரிய பத்திரிகை அடிச்சிருக்காரு, பெரிய ஆபீசர். பத்திரிகை கொடுக்கும் போது அவர் என்ன நினைச்சிருப்பாரு, புக் பண்ணிட்டார் மண்டபம் அப்படி நினைச்சிருப்பாரு. கற்பனை இல்ல, பெரிய கூட்டம் வர்ற மாதிரி, அந்த இது செஞ்சு அடிக்கிற மாதிரி, வீடா கொடுக்குற மாதிரி, வீடு என்னது டேனிஷ் ஸ்பெஷல் சிகரத்தை கொடுக்குற மாதிரி, இப்படி எல்லாம் அவருக்கு கனவு ஓடி இருக்கும். மாப்பிள்ளை பொண்ணுக்கெல்லாம் கனவு ஓடி இருக்கும். தாய் தகப்பனு கனவு ஓடி இருக்கும். எல்லாருக்கும் கனவு ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். எதுவும் எத்தனாம் தேதி வரை கனவு ஓடிச்சு, அது ஓடிச்சு. அதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நீங்க எடுக்கிறாங்க, கொலையா கொள்றாங்க, மொத்தமா கொள்ளாம பரவாயில்ல, 2 வாரமா கொள்றேன். மொத்தத்தில் என்ன ஆயிப்போச்சு, எடைய ஒண்ணு, பணக்காரனும் ஒண்ணு, சமதர்மா அது போச்சு. சமரசம் உலாவும் இடம், சமரசம் உலாவும் இடம் எது பழைய பாடலாம் படிக்கணும். சமரசம் உலாவும் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடம் எதுப்பா? பணக்காரன் கதைப்படுத்திருக்கான், ஏழையும் படுத்திருப்பேன், மேல் ஜாதியும் படுத்திருப்பேன். ஆமா, உடனே கீழ் ஜாதியெல்லாம் பார்த்தா இந்த ஊர்ல இவங்க பெரிய ஜாதிக்காரங்க. யாரு நம்மளுக்கு ஒரு வாத்தியார் வேலைக்கு வந்தாருன்னா அவர் எவ்வளவு மரியாதையா வைக்கணும். கோயில ஜெபம் பண்றாரு, அவருக்கு பேர் வேற வச்சிருக்காரு, நல்ல அருமையான பேரு. அந்த பேரெல்லாம் நீங்க சொல்ல மாட்டாங்க. பெருமையினாலே கெட்டு போன ஒரு ஜாதி சமுதாயம். அவருக்கு என்ன பேரு, அது ஜாதி பேரை வச்சு நாடார வைக்காரு. அந்த ஜாதியில் சொல்லக்கூடாது, நாடார வைக்காரு. ஏன் அவர் பேரை சொல்லிட்டாங்க நடிக்குதா? கடையில் அவங்க வீட்டுல யாராவது இறந்த உடனே பாருங்க, எங்க கொண்டு வச்சாங்க தெரியுமா? எங்க கொண்டு வச்சாங்க? கீழே கடைசி சூரியன் பக்கத்துல நெருங்கி போயிட்டாங்க. அவங்க இவங்க கூட எங்க இருந்தாங்க? மேற்க தள்ளி. அதுல கூட என்ன சொல்லக்கூடாது, எவ்வளவு நாளைக்கு ஜாலியை பார்த்துட்டு இருப்பீங்க. இப்ப என்ன ஆகி போச்சு, இந்த குரூப் கூட எங்க போயிடுச்சு, இடம் இல்லாம அந்த வரிசைக்கு போயிடுச்சு. காலம் ஒரு நாள் வரும், அங்க போய் சேர்ந்தாச்சு. இப்படி இந்த அந்த ஏசாயா 55 வாசிக்கலாம். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து, யாராவது சொல்ல முடியுமா? பணம் இல்லாதவர்களே யாரும் கோச்சுக்கா போவனா? நீங்க தாராளமா என்ன செய்யுங்க, மதுரையிலே பெரிய ஹோட்டல் கறி சாப்பாடு அருளானந்தன் ஒரு ஹோட்டல் சொல்லிட்டு போயிருவாங்க. வாங்க எல்லாரும் அருளானந்த ஹோட்டலுக்கு. நீ போயிருக்க அருளானந்த ஹோட்டலுக்கு? வாங்க வாங்க, இந்த கூட வாங்க. அந்த சவுடா இன்ஜினியரிங் காலேஜுக்கு முன்னால என்ன சத்யா ஹோட்டல் வச்சுட்டு வாங்க வாங்க. நான் வர வண்டியை நிப்பாட்டேன். வாங்க வாங்க கூப்பிடுறியா, ஓசிலிருந்து சோறு போடுறியா, ராணுவ ஓயாம போயிட்டு எதையும் கூப்பிட்டுருக்கேங்க. நான் ஒரு நாளைக்கு 2 இடம் போறேன் ஏர்போர்ட்டுக்கு. போகும்போதெல்லாம் வாங்க வாங்க ஆழ்த்திட்டேன். வெளியூர்காரில் பார்த்து கூப்பிடியா, சாப்பாடு என்ன வேணும் கேட்டேன். சாப்பாடு எவ்வளவு? 120 150 இருந்தேன். டீ எவ்வளவு? உள்ள வெளியே வாங்க சாப்பிட்டா ஒரு டீயா, உள்ள போய் உட்காந்து சாப்பிட்டா டீ வேறையா என்ன? உள்ளப்போ வாங்க வாங்க என்ன செய்வாங்க கூப்பிடுறேன். சாப்பாடு ஓசையாக போட போறேன். நம்ம ஆண்டு என்ன செய்யறாரு, பணமே வேண்டாம் எல்லாரும் வாங்க, ஒண்ணுமே கொடுக்க வேணாம் எல்லாரும் வாசிக்கலாம். பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். பணமுமின்றி விலையில்லா பிரியாணி சொல்லுங்க. அதனாலதான் ஜெயலலிதா அம்மா எல்லாம் கொடுத்த உடனே இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இலவசம் தான் கேவலம், என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது எவ்வளோ ஒரு கிறிஸ்தவ கலெக்டரோ ஆபீசரோ இருந்திருக்கான். அவனா சொல்லியிருக்கான், எல்லாருக்கும் தீர்வு எங்க இருக்கு? நீங்க என்ன கேட்டாலும் தீர்வு இங்க இருக்கு. நீங்க என்ன கேட்டாலும் தீர்வு வைக்கதான் பைபிள கண்டுபிடி சொல்லலாம். என்ன கேட்டாலும் பைபிள்ல ஆன்சர் இருக்கு. உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா உங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஞானம் தான் எதில் பார்த்துடலாம்.
பைபிள் வசனம் கூட அவங்களுக்கு தெரியும். அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு எங்கே போகலாம், இதுலேயே பார்த்துடலாம். நான் அப்படி தாங்க இருக்கும்போது போஸ்ட் மாஸ்டர் பில்லு எழுதும்போது ஏன்னா தான் இங்கிலீஷ் பொதுவாக கேட்பாங்க. ஏன்னா ஆளை இல்லாத ஊருக்கு பல மொழி படிக்கணும். இழுப்பப்பூர் சங்கரை ஆளை இல்லாத ஊருக்கு பல மொழியும் தெரியாது, சொல்லகடையும் தெரியாது, என்னமும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு என்னது போனு என்னது கேட்பாரு. அதனால அந்த முப்பரி நூலுக்கு என்ன இங்கிலீஷ்ல என்ன நூல் சொல்லி சொல்லு. முப்பரி நூலுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. உடனே நான் இங்கிலீஷ் பேப்பர் வச்சிருந்தேன். உடனே முப்பரி நூல் வந்தாலும் டவர் என்ன வந்துச்சு நமக்கு நினைத்தேன். முப்பரி நூல் வராது. டக்கு நினைச்சிட்டு லேஸ் அவனுக்கு தெரியாம பிறட்டிட்டு 3-fold coin ரொம்ப கட்டிக்காரு. எதை கண்டது அண்ணாலும் தெரியாது, கரெக்டா சொல்லுவாரு. நான் உள்ள மடியில வச்சுட்டு இங்கிலீஷ் பேப்பர் பார்த்தேன். என்ன பார்த்தேன் 3-fold coin. அப்படிதான் அங்க ஒண்ணும் இல்ல. அவன் பெரிய கட்டிக்காரன் அப்படின்னா ஏதோ பயன்படுத்த டூல்ஸ் என்ன செய்யணும், பயன்படுத்த தெரியும். பெரிய பெட்டிங் நடத்துறதுக்கு ஊழியர் பெட்டிங்க. அப்ப இந்த காணிக்கை அனுப்புங்க, பேங்க் நம்பர், இந்த நம்பரு உங்க நம்பர் அனுப்புங்க, எழுதுங்க, ஃபில்அப் பண்ணுங்க. அப்புறம் ஐஎஃப்எஸ்சி நான் என்ன அப்படின்னு பாஸ்டர் கேட்டாரு. எல்லாம் இது முடிச்சுட்டாங்க. நான் கம்பெனி நான் செல்ல மடியில் வச்சுட்டேன். டக்குன்னு ஐஎஃப்எஸ்சி வேகமா அடிச்சுக்கொண்டேன். என்ன வந்துருச்சு, இந்தியன் பினான்சியல் சிஸ்டம் கோட். நான் இந்தியன் பினான்சியல் சிஸ்டம் கோட் அப்படின்னா பாருங்க, அவர் போஸ்ட் மாஸ்டருக்கு போய் கரெக்டா சொல்றாரு. விஷயம் என்ன இருக்கு கையில இருக்கு, லோக்கல் இருக்கு. அதுக்கு எல்லாத்தையும் விட நீங்க ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். என்ன எதை பார்த்துடலாம், சும்மா எல்லாரும் பைபிள் பார்க்க முடியாது. ஆமா, நீங்க பரிசை எழுதும் போது நீங்க டெக்ஸ்ட் புக்கை பூரா கையில கொடுத்து பரிசை எழுது அப்படின்னா நம்ம மக்கள் பரிசை எழுதிக்கணுமா? அது எந்த பாடம் எங்க இருக்கு தெரியாதானே எழுதலாம். புத்தகத்து பூரா கொடுக்குறீங்க, பரிசை எழுது, பார்த்து எழுதுறதுக்கு பாடம் இருக்குது. அதை பிரட்டி பார்க்கணும்ல. பைபிள் படிச்சிருந்தா ஞானி. அவன் பைபிள் படிச்சவன் ஞானி, உலகத்துக்கு ஞானி. இதுக்கு மட்டும் ஞானி இல்லை, உலகத்துல அவன் ஞானி ஆயிடுவேன். பைபிள் படிக்கிறவங்க கூட என்ன ஆயிடுவாங்க, ஞானி. முறைப்படி படிச்சுட்டா ஞானி. இங்கிலீஷ் பைபிள் வச்சுக்குவாங்க, கிளியர் வேலை செய்யலாம். எந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிலாம் ஒரு எஸ்ஸே எழுதலாம். அதனாலதான் விலையில்லாமல் ஆண்டு சொல்ற, விலையில்லா மடிக்கணனி அப்படின்னு விலையில்லான்னு பேர் வச்சதுன்னு வச்சிருக்காங்க. பைபிளை பார்த்தா ஆண்டவர் இலவசமாய் நமக்கு கொடுக்கிறவர். இலவசமாய் இந்த ரூத்துக்கு இலவசமாய் கிடைத்தது. வாசிக்கலாம். ரூத்துக்கு வாங்க வேணுமா நேரம். அப்பொழுது அவள் தரையிலே மோதும்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உடைய கண்களில் தயை கிடைத்தது என்றார். ஒரு தகுதியும் இல்லை, ஆனா இவ்வளவு உபசரிப்பு, இவ்வளவு கரிசனை, இவ்வளவு அரவணைப்பு, தயவு நிறைந்த வயல், இரக்கம் நிறைந்த என்ன வயல், இரக்கம் நிறைந்த கோவாசுரிய வயல். அப்படிப்பட்ட வயல் ஆராதன வயல், விசாரிக்கிற வயல், பாசமுள்ள வயல், பாதுகாப்பான வயல், தாகம் தீர்க்கும் வயல், இரக்கமுள்ள வயல். என்னெல்லாம் வேணுமோ எல்லாருமே அதுல இருக்கு. அல்லாவுடைய அற்புதம் மாதிரி என்ன கேட்டாலும் எல்லா அப்ளிகேஷன் போட்டாலும் அங்க என்ன எல்லாத்துக்கும் பதில் அங்கே இருக்கிறது. வாசிக்கலாம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறேன். நம்முடைய அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ள தேவன். நிச்சயமா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற நேரத்தை நீங்க நேரம் சொல்லிருக்கீங்களா, காலையில தூக்கத்தோட எந்திரிச்சு வந்தீங்களா, அதை கூட ஆண்டவர் எழுதிருக்காரு, கணக்கு வச்சிருக்காரு. இதுக்கு நிச்சயமா என்ன உண்டு, பலம் கொடுத்தாரு. போகும்போது செக் வாங்கி போகணும். போகும்போது என்ன வாங்கி போகணும், செக். என்கேஜ் பண்றது லேட் ஆகும், ஆனா போகும்போது என்ன கொடுத்துருவாரு, பலம் நிச்சயமா உண்டு. அவரோட செலவிடுற ஒவ்வொரு நிமிஷமும், வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வீணாய் போவதில்லை. இவள் பட்ட பிரயாசம், இவங்களுடைய விசுவாசத்திற்கு பலம் கிடைச்சு. என்ன சொன்னா, உன் பின்னே வருவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேசம் என்னுடைய தேசம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மரணமே என்று நீ அடக்கம் பண்ணும் இடத்திலே நானும் மறிக்கும் இடத்தில் நான் மறிப்பேன், நீ அடக்கம் பண்ணும் இடத்திலே நான் அடக்கம் பண்ணப்படுவேன்.
மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்க முடியாது. இந்த விசுவாச அறிக்கை நம்முடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார். நிச்சயமா வித்தியாசத்தை காமிப்பார். ஆண்டவர் நம்பி இருக்கிறவங்களுக்கும் நம்பாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பார். இதுதான் நினைச்சு நிற்கும், வேற எதாவது நினைச்சு நிற்காது. இன்னைக்கு பார்க்கிற எதுவுமே நினைத்து நிற்கவே போவதில்லை. நம்ம ஆண்டவர் மேல் வைத்திருக்கிறதான அன்பு விசுவாசம் தான் நிலைத்து இருக்கும். அது என்றைக்கும் கணிதரும், என்றைக்கும் பலன் கொடுக்கும். நம்முடைய ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிற வாசிக்கலாம். தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். அடைக்கலம் தரும் வயல், பலன் தரும் வயல். எல்லா பிரயாசங்களுக்கும் பலன் கிடைக்கிறது இல்லை. ஆனா ஆண்டவருக்காகப்பட்ட பிரயாசத்துக்கு நிச்சயமா பலன் உண்டு. வாசிக்கலாம். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்றார். என்ன பேர் வைக்கலாம்? ஆறுதல் தரும் வயல், பச்சமான வயல். ஆறுதல் வயல், பச்சமான வயல். வாசிக்கலாம். இன்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக் கொள் என்றார். அப்படியே அவள் அருப்பருக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தாள். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீன்களை வைத்துக் கொண்டாள். சாப்பிட்டு திருப்தி அடைந்தால் யார் சாப்பிடுற சாப்பாடு சாப்பிட்டா? யாருடைய குழம்புல தொட்டுக்கிட்டா? பாரின வழக்கம் என்ன தெரியுமா? ஒரு குழம்பு சொல்லிதான் இருக்கும். நீங்க கறியா, பிரியாணியா, ஏதோ ஒரு இட்லியோ, நம்ம உள்ள ஒரு பெரிய பானையை தட்டில சட்டியை வச்சு இட்லி எல்லாரும் இட்லி வச்சு எல்லாரும் அதுல தொட்டு சாப்பிடுவோமா? பாரில் அந்த வழக்கம். எல்லாரும் எதுல தொடுறா? எஜமானுடைய பாத்திரத்திலே தொடுகிறான், அதுல சாப்பிடுறான். எஜமானுடைய பந்தியிலே அவரோடு இணைந்து உட்கார்ந்து சாப்பிடுறான். எஜமானுக்கு சமமா உட்கார்ந்து. சாதாரண வேலைக்காக வந்து ஒரு பொறுக்கிறதுக்கு வந்தவ எங்க வந்துட்டா? இப்ப எங்க வந்த எஜமானுக்கு ஈக்குவலா சந்தோஷப்படுவான். எஜமான் உட்கார்ந்து பக்கத்துல உட்கார்ந்து அவர் சாப்பிடுறதுல நம்ம சாப்பிடுறது கொடுத்து வச்சிருச்சு அப்படின்னு நினைச்சவா. அவளுக்கு தெரியாது இதிலும் பெரிதான வேலை. அது என்ன ஆயிப்போச்சு கொஞ்ச நாள்ல? சாப்பிடுறது மாத்திரம் இல்ல, எஜமானுக்கே எஜமாட்டி ஆகிவிட்டா, மனைவி ஆகிட்டா. எஜமானுக்கே அப்படிதானே? யாருக்கு எஜமானுக்கு? இவர் மாஸ்டர்னா இவருக்கு மாஸ்டர் யாரு? பக்கத்திற்கு மாஸ்டர் யாரு? கிழிச்ச கொண்டு தாண்ட முடியுமா? தாண்ட முடியாது. எல்லா வீட்டுல எப்படித்தான், அது நல்லது. அல்லேலூயா. அவன் நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாக நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாக யாவையும் செய்து முடித்து நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் அது பெரிய ரொம்ப சந்தோஷப்பட்டான். போவாஸ் கூட உட்கார்ந்து சாப்பிட்டான். கூட உட்கார வச்சு எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு. அதுல ரொம்ப சந்தோஷப்பட்டா. மகளே, இது போதாது, இன்னும் நிறைய இன்னும் பெரிதான வேலை. ஆமா, இன்னும் பெரிய காரியங்களா வச்சிருக்க. ஏதோ உனக்கு முடிஞ்சல சொல்லுங்க. எனக்கு இன்னும் பெரிய காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். நான் போதும்னா அவர் போதாதுங்கிறார். இன்னைக்கு 8வது இடத்துல உயரத்துல தேவன் என்னை வைக்கிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட 8வது உயரத்துல வைக்கிற ஆண்டவர். ஆனா சூழ்நிலையை பார்த்து நம்ம சொந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்பி வந்திருக்கிறதா, நான் வந்திருக்கிற இடம் அருமையான இடம். சரியான இடத்துல ஆண்டவரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். வசிக்கலாம். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்த போது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி,
அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும். அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அருகிலே சிலரை சிந்தி விடுங்கள். அவளை அதட்டாதீர்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அவளை கனவீனமா வேலைக்காரிக்கு கீழே உள்ளவன், வேலைக்காரி கீழே உள்ளவன். அவளை கனவீனமா என்ன கூடாது, ஒருத்தர் கனவீனம் பண்ணக்கூடாது. அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி சிந்த விடுங்க. யாராவது ரொம்ப சிந்துவாங்களா? அதான் சிந்துறதுன்னு என்ன அர்த்தம் தெரியாம இவன் சொல்றேன். போக போகல பின்னால ரூட் வந்துட்டு இருந்தான்னா ஒரு கட்டை 10 கட்டை இருந்தா 2 கட்டை வெறுந்து கிலோ விடும். இதுதான் கிருபை. இதுக்கு பேர் என்னது? கிருபை. தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் பாராட்டுகிற கிருபை உள்ளவை. எல்லாவற்றுக்கு மேல ஆண்டவர் மேல வைத்த கிருபை பெரியது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை அவர் கிருபை, தாழ்வினை நம்ம நினைத்தார் கிருபையுள்ள அவைகளுக்கு அவள் அங்கு வசிக்கலாம். அப்படியே அவள் சாயங்காலம் மற்றும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்த போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வாட்பொறுமை கண்டது. அல்லேலூயா. போகும்போது எவ்வளவு வந்துச்சு? கூலி கூட அவள் கொடுத்துக்க மாட்டாங்க. என்ன கிடைச்சது? பொறுக்கிறவங்களுக்கு கூலிக்காரங்க வைக்க கிடைச்சிருக்காது. எவ்வளவு மரக்கால் வார்த்தை? ஒரு மரக்கால்னா எத்தனை மணி? இது மரக்கால் மொழிபெயர்க்கிற தப்பு. இது எத்தனை லிட்டர் தெரியுமா? 23 லிட்டர். எப்பா இந்த மெஷர்மெண்ட் பேர் என்னது? எப்பான்னா எவ்வளவு? 22.9 லிட்டர். கிட்டத்தட்ட 23 லிட்டர். கணக்கு பண்ணுங்க. 23 லிட்டர் கோதுமை. 23 லிட்டர் கோதுமை நிச்சயமா என்ன தெரிவிக்க மாட்டாங்க, கூலி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு 10 வேணா கொடுத்துருப்பாங்க, ஒரு 15 கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சது? புறக்கப்பட உனக்கு அதிர்ச்சி, ஆச்சரியம். ஏசுங்க வந்தாலும் என்ன வரும்? ஆச்சரியம். எல்லாரும் ஆச்சரியம். அவர் பிறப்புல இருந்து பாருங்க. சாஸ்திரிகள் ஆச்சரியப்பட்டார்கள், மெய்ப்பொருள் ஆச்சரியப்பட்டார்கள், பெற்றோர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் பேசின ஞானத்தை கண்டு பெற்றோரும் ஆச்சரியப்பட்டார்கள். வேறு மீன் பிடித்த போது திரளான வலையில 2 படகுகள் நிறையத்தக்கதாக மீன் பிடித்த போது அவர் பிரமித்து ஆச்சரியப்பட்டு அவன் பேச முடியாமல் வாயடைத்து போனான். இயேசு எங்க போனாலும் என்னது? பிரமிப்பு, ஆச்சரியம். இயேசு வந்த வீட்டிலே, இயேசு எந்த குடும்பத்திலே எந்த மனிதனோடு இருக்கிறாரோ அந்த வாழ்க்கையினுடைய முடிவு என்னது? ஆச்சரியம். ஆச்சரியப்படபடியா தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். ஆண்டவரை நேர்வழியாய் நடத்துகிற ஆண்டவர். குருடரை அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாமல் இருப்பேன். அல்லேலூயா. சரியாக நடத்துகிறாங்க. நம்ம வந்திருக்கிற இடம் நல்ல இடம். நாம் அண்டிக் கொண்ட ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மளே கிருபையுள்ளவர், நம்மை திருப்தியாய் போஷிக்கிறவர், நம்மை கனவீனம் பண்ணாதவர், நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். எல்லா நன்மைகள் நிறைந்த ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறோம். நம்ம வந்திருக்கிற இடம் நல்ல இடம். இது ஆண்டவருடைய இரக்கம். ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தது ஆண்டவருடைய முழு இரக்கம். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கனிவோடு துதிபாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கனிவோடு துதிபாடி போற்றுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம்.